இபிஎஸ் அதிமுகவின் பொதுச் செயலாளராக வந்த விவகாரத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. இந்த வழக்குல உயர்நீதிமன்றம் அந்த வழக்கையை நிராகரித்திருக்கிறது. குறிப்பாக உரிமையியல் நீதிமன்றத்துல திரு சூரியமூர்த்தி, திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்திருந்த அந்த வழக்கும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் பார்வைகளை பெறுவதற்காக பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கார். கோட்டீஸ்வரன் வணக்கம். இப்போ இபிஎஸ் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு, அந்த வழக்குல உயர்நீதிமன்றம் இந்த மாதிரியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கு, வழக்கையை நிராகரித்திருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? நேயர்களுக்கு காலை வணக்கம். பட்டக்காலே படம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு இந்த தீர்ப்பானது வந்துட்டு ஒருவேளை ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குமே, ஆனால் இல்ல இதுல வேற ஒரு அப்சர்வேஷன்ஸோ இல்ல இதுல வேற எதனா ஒரு இடைக்கால உத்தரவு எது கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கல அரசியல் அவருக்கு ஒரு பின்னடைவு வந்திருக்கும். காரணத்துக்கு அதிமுக பிளவுபட்டு இருக்கு, கூட்டணியில சில பிரச்சனைகள் இருக்கு, செங்கோட்டையன் போன்றவர்கள் ஒரு சில அழுத்தங்கள் கொடுக்குறாங்க. அந்த பாதையில நீதிமன்றத்துல இருந்து எதனா ஒரு தீர்ப்பு இன்னைக்கு அவருக்கு எதிராக வந்திருக்குமே, ஆனால் அது ஒரு நெருக்கடியை மேலும் கொடுத்திருக்கும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவருக்கு அந்த மாதிரி நெருக்கடி இல்ல. வழக்காடு மன்றத்தை பொறுத்தவரையிலும் அரசியலை அவர்கள் கூர்ந்து கவனிக்க மாட்டாங்க. அவங்க யாரு பின்னாடி யார் இருக்கிறாங்க, யாருக்கு எவ்வளவு எண்ணிக்கை இருக்கு, பொதுக்குழுல உறுப்பினர்கள் வந்தாங்களா வரலையா, குறிப்பா உரிமை மீறல் வழக்குகள் எப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றால் அவங்க பண்ணிருக்கிற அந்த ப்ராசஸ் கரெக்டா, அதுல எதனா சட்ட விதிமீறல்கள் இருக்கா, கட்சியோட அந்த கொள்கைகளுக்கும் அந்த அந்த உங்களுக்கு பேசிக் அடிப்படை தீர்மானங்கள் என்று சொல்லுவாங்க, பைலா, அதாவது ஒரு கட்சி எவ்வாறு இயக்கப்பட வேண்டும் என்று ஒரு பைலா இருக்கும். அந்த பைலா பிரகாரம் அது பண்ணிருக்காங்களா, இல்ல அதுல எதனா விதிமீறல்கள் பார்த்திருப்பாங்க. ஸோ அதுல அவங்க கிளியரா இருக்காங்க. ரெண்டாவது, சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை, பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை, அந்த கட்சியோட நிலைப்பாடுகள் அதையும் பார்த்திருப்பாங்க. அப்ப இதெல்லாம் ஆராய்ந்து கூர்ந்து கவனித்துதான் இந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வெற்றி. அவங்க கூட்டணி அந்த விஷயங்கள்ல இன்னும் டெல்லியில இருக்கு. இது ஒட்டுமொத்தமா ஒரு ஃபுல் கிளியர் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? நம்ம நாட்டுல வழக்குகள் இன்னும் நிலுவையில இருக்கு இல்லையா? கண்டிப்பா இதோட போகாது. இப்போ சூரியமூர்த்தி என்று ஒருத்தர் திண்டுக்கல்ல சார்ந்தவர் போட்டிருக்காரு, நாளைக்கு இன்னொருத்தர் ஒரு வழக்கு போட மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அதாவது இவங்க அரசியல் பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு அல்லது மக்களிடம் உண்டான மதிப்பீடு, இது ரெண்டு தான் தீர்வாக முடியும். அதை விட்டு நீங்க வழக்காடு மன்றம் போனீங்கன்னா இந்த கேஸ மேல் முறையீடு, அப்புறம் சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சு, அப்புறம் பெஞ்சு, டபுள் பெஞ்சு, அப்புறம் உச்ச நீதிமன்றம், அப்படியே எடுத்துட்டு போனோம்னா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அது வக்கீல் ஃபீஸ் நேரம் போகும், வழக்காடு மன்றம் நிலுவையில் இருக்கும். அதை வைத்து ஒரு அழுத்தத்தை வேணா உருவாக்கலாமே தவிர்த்து என்னை பொறுத்தவரையிலும் இந்த கேஸ் முடிந்து விட்டது. அதாவது இதுல தனிப்பட்ட நபருக்கு அவர்கிட்ட அந்த கட்சி போய்விட்டது. அவர் பொது செயலராக ஆகிவிட்டார். என்னைக்கு பிஃபார்ம், அதாவது ஒரு தேர்தல்ல யாரு இரட்டை இலை சின்னத்துல நிக்கணும் அப்படின்ற அந்த ஃபார்மை கையெழுத்து போடுற அதிகாரம் ஒருத்தர் கிட்ட போயிருச்சோ, அப்போ அந்த கட்சிக்கு அவர் தான் அதிபதி, அவர் தான் அந்த கட்சிக்கு பொதுச் செயலர், அவர் தான் அந்த கட்சிக்கு தலைவர் அப்படின்றதான் தேர்தல் ஆணையத்தோட பொருள். அப்ப தேர்தல் ஆணையம் ஆல்ரெடி கொடுத்துருச்சுன்னும் போது இவங்க என்னதான் அப்பீல் போனாலும் கொண்டாலுமே கூட அது திருப்பி பின்னடைவு தான் வருமே தவிர்த்து வேணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு மனச்சோர்வை உருவாக்கலாம். அதை தாண்டி அவர்கள் வேற எதுவும் பெரிய ஆதாயத்துல அதுல கிடைக்க முடியாது. அவர்கிட்ட சொல்லலாம், வழக்கு இருக்கு, நாங்களும் அதிமுக அப்படின்னு போட்டி போட்டு கேள்வி கேட்கலாம், அதை ஒரு பிரச்சாரமாக்கலாம், அதை வைத்து அரசியல் பண்ணலாம். ஆனால் மக்கள் இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. மக்கள் யாருக்கு கூட்டம் வருது, யார் மீது அதீத நம்பிக்கை இருக்கு அப்படிதான் பார்ப்பாங்க. அதனால இந்த கிளைமை விட்டு மக்கள் மன்றத்துல போறதா ஒரு சால பொருந்ததாக ஒரு தீர்வை நோக்கி போக முடியும். ஒரு அனுமானமான கேள்விதான். நாளைக்கு செங்கோட்டையன் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களை ஒருத்தர், இன்னும் சொல்லணும்னா இபிஎஸ்க்கு முன்பாக முதலமைச்சராக அவர் பெயர்லாம் பரிந்துரை செய்யப்பட்டது அப்படின்லாம் கோத்தூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு ஒருவேளை செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்குறாருன்னா அதிமுகவுக்கு அது சலசலப்பை ஏற்படுத்திடாதா? கண்டிப்பா ஒரு பேசுபொருள் இருக்கும். அதாவதுங்க, ஒரு பொது தேர்தல் வரும்போது எவ்ரி ஓட் கவுண்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். 10 வாக்குல நீங்க தோக்குறீங்கனாலும் தோக்குறதுதான். செங்கோட்டையன் அவர்கள் உங்களை எதிர்த்து போர்க்கொடி போடுறாரு அப்படின்னும் போது இப்ப ஈரோடு அதிமுகல ஒரு சில பிரச்சனைகள் வரும், சலசலப்பு வரும். கண்டிப்பா அது ஒரு பின்னடைவு தான். ஆனா இது ஒரு புறம். இன்னொரு புறம் நீங்க என்ன பாக்கணும்னா, இந்த மாதிரி போட்டி பிரச்சனைகள்லாம் வரும்போது யார் இதெல்லாம் சமாளிக்கிற தன்மை படைத்தவர், இயற்கை யாரை நிர்ணயிக்கிறது, இயற்கை ரீதியா அது இது கிட்டத்தட்ட ஒரு உட்கட்சி போர்.
இந்த கட்சிக்கு தலைமை பதவியில யார் இருக்கணும், யார் யார் மெம்பரா இருக்கணும்னு ஒரு ஆளுமை தான் முடிவு செய்யணும். அந்த ஆளுமைக்கு உண்டான ஒரு நியாயமான போட்டியாக நான் பார்க்கிறேன். அப்போ ஒரு 4 பேர் சண்டை போடணும், அந்த சண்டையில ஒருத்தர் தோக்கணும், ஒருத்தர் ஜெயிக்கணும், அப்படி அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும்போது தான் ஒரு தீர்க்கமான நிலையான ஒரு தலைமை வந்து அதிமுகவுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு டெஸ்டிங் டைம். அவர் வந்து அதாவது எடுத்த உடனே பொதுச் செயலர் ஆயிட்டு அப்படி வந்ததுன்றதை தாண்டி ஒவ்வொருத்தர் கூட தகராறு, ஒவ்வொருத்தர் கூட சண்டை, அதெல்லாம் போட்டு அவர் வெற்றி பெறாரா தோல்வி பெறாரா, அதனால அதிமுகவுக்கு பலனா இல்லையா அப்படின்றது அந்த முடிவு வருது பாருங்க. இப்ப இன்னைக்கு தேதியில இது எல்லாமே பிரச்சனை இல்லையா, இப்ப சிக்கல். பட் 2026 தேர்தல் முடிவு செய்துவிடும் யார் வந்து அதிமுகவுக்கு தலைமை பொறுப்பு. அதுக்கு பிறகும் வந்து பிரச்சனை பண்றவங்க இருப்பாங்க. பட் தொண்டர்களை பொறுத்தவரைக்கும், பொதுமக்கள் பொறுத்தவரைக்கும் ஒரு கிளாரிட்டிக்கு வந்துருவாங்க. கிட்டத்தட்ட இப்பவே ஒரு கிளாரிட்டிக்கு வந்திருப்பாங்க தொண்டர்களை பொறுத்தவரைக்கும். பட் பொதுமக்களை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க பார்ப்பாங்க யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, என்ன அடிப்படைன்னு பார்ப்பாங்க. அதனால இது வந்து ஒரு 2-3 நாள் ஒரு பேசு பொருளா இருக்கும். மற்றபடி செங்கோட்டையன் அவர்கள் அந்த பிரச்சனை என்பது அந்த கட்சி உட்கட்சி பிரச்சனை, மக்கள் சாராத பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கணும். மக்கள் பிரச்சனைக்கு பேசுற அரசியல்வாதிகளுக்கு இன்னைக்கு தேர்தல் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கொள்கை இருக்கு, அதே நேரத்துல கூட்டணி இல்ல. ஆனா கூட்டணி இல்லைனாலும் அவங்க கூடுதலா வாக்கு வாங்குவோன்றத நம்புறாங்க. ஏன் நம்புறாங்கன்னா மக்கள் பிரச்சனை பேசுறதுனால. அதே மாதிரி மக்கள் பிரச்சனையை இவர்கள் செய்யாமல் இவர்கள் உட்கட்சி அரசியல தான் சமீப காலமா செய்யறாங்க. பிரதமர் மோடி அவர்களை தோற்கடிப்பதோ இல்ல வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை தோற்கடி அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்களை தோற்கடிக்க வேணும். அந்த புள்ளியில தான் அவங்க நவர்றாங்க. இதுல மக்கள் தேவைகள் எங்க இருக்குன்றது எனக்கு அந்த அளவுக்கு புரியல. நன்றி திரு குட்டிஸ்வரன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. அதிமுகவுல 2022 7வது மாதம் 11ஆம் தேதி நடந்த இந்த பொதுக்குழு, அதுல வந்து இபிஎஸ் தேர்வு செய்யப்பட்டது, வந்து பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் தேர்தல் வந்து நடந்தது. எப்பவுமே தேர்தலில் வந்து அன்னபோஸ்டாவை தான் வந்து பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்படுவார். அந்த அடிப்படையில பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டது செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும்னு சொல்லிட்டு சூரியமூர்த்தி அப்படின்றவர், இவர் அதிமுக உறுப்பினர் அப்படின்னு கிளைம் பண்றாரு. இவர் அதிமுக உறுப்பினரே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புடைய வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைக்கிறாங்க. சூரியமூர்த்தி தரப்பு இந்த கிளைமை வந்து உரிமையியல் நீதிமன்றத்தில் வைக்கிறாங்க. இந்த மனுவை நீங்க ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு முறையீடு பண்றாரு. அந்த முறையீடுல திரு இபிஎஸ் உடைய மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அப்ப அந்த உரிமையியல் வழக்கு வந்து திரும்பவும் நிலுவையில் இருக்கு. திரும்ப இபிஎஸ் உடைய பதவிக்கு தலைக்கு கத்தியா அப்படின்ற கேள்விகள் எழுந்திருந்தது. இந்த ஒரு சூழல்ல தான் அதை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டுல தான் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதனால உரிமையியல் நீதிமன்றத்துல சூரியமூர்த்தி தாக்கல் செய்த மனுவும் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அப்படின்றதுக்கு இப்போது நிலையில எந்த பிரச்சனையும் வழக்கு ரீதியாக சட்ட ரீதியாக இல்லை அப்படின்றதா இந்த வழக்கினுடைய தீர்ப்புடைய சாராம்சமாக இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.